ஹாய் ஆல். இந்த பாட்டில் சிட்னி எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் பொய்ட்ரியோட 14th பேராகிராஃபை பார்ப்போம். ப்ரீவியஸ் பேராகிராஃபில் கைண்ட்ஸ் ஆஃப் பொய்ட்ரின்னு சொன்னார். அது சப்ஜெக்ட் இல்லை பர்பஸோட பேஸில் டிவைட் பண்ணியிருந்தார். இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பொய்ட்ரி அப்படிங்கிறது அதோட ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் வச்சு டிவைட் பண்ணியிருக்காரு. இந்த பேராகிராஃபில் சிட்னி பொய்ட்ரிக்கு கிளாசிஃபிகேஷனும் தென் ஒரு போயமுக்கு வேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு போயமுக்கு ரைம் ரிதம் இதெல்லாம் தேவையில்லை, பட் போயமோட சப்ஜெக்ட்டு அது என்ன சொல்ல வருது அதுதான் மெயின் அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் லுக் அட் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பொய்ட்ரி. ஹீராயிக் ஆர் எபிக் பொய்ட்ரி, லிரிக் பொய்ட்ரி, ட்ராஜடி, காமெடி, சட்டையர், லேம்பூன், எலிஜி, பாஸ்டரல்ஸ். ஹீராயிக் ஆர் எபிக் பொய்ட்ரினா ஹீரோஸ் பற்றின ரொம்ப நீண்ட போயம்ஸ், அவங்களோட கரேஜ், ஃபைட்ஸ், வாயேஜஸ், வார்ஸ், காட்ஸ் பற்றி இதில் பேசியிருப்பாங்க. லிரிக் பொயட்ரினா பொயட்ஸோட இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸையும் அவங்களோட தாட்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இந்த ஃபீலிங்ஸ் ஹாப்பியாகவும் இருக்கலாம், சேடாகவும் இருக்கலாம், லவ்வாகவும் இருக்கலாம். இது சாங் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப லாங்காக இருக்காது. தென் ட்ராஜடி பொயட்ரி இஸ் எ சேட் ஸ்டோரி. இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, பெரிய அளவில் சஃபர் ஆகுவாங்க. இதோட எண்டு ரொம்ப சாரோவாக சோகத்தில் முடிஞ்சிருக்கும். இந்த பொயட்ரி மனித கஷ்டங்களை நமக்கு உணர்த்தும். அடுத்து காமெடி பொயட்ரினா இது ஹியூமரஸாக ஃபன்னியாக இருக்கும். இதில் ஹாப்பி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும், காமெடி கேரக்டர்ஸ் இருப்பாங்க, விட்டி டைலாக்ஸு அதாவது சிரிக்க வைக்கிற வசனங்கள்லாம் இருக்கும். இதோட எய்ம் என்னென்னா மக்களை சிரிக்க வைக்கிறது தான். யூஸ்வலி இதோட எண்டு ஹாப்பியாக இருக்கும். சட்டையர் பொயட்ரினா சொசைட்டியில் இருக்க மிஸ்டேக்ஸையும் ஃபூலிஷ்னஸையும் கிண்டல் பண்ணுற மாதிரி எழுதுறது. இது சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதோட மெயின் கோல் மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான். இது மூலமாக சொசைட்டியில் மாற்றத்தை கொண்டு வரலான்னு நினச்சாங்க. லேம்பூன் பொயட்ரி இது இண்டிவிஜுவலை இல்லை ஒரு குரூப்பை ஹார்ஸான வேர்ட்ஸில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இதுவும் சட்டையர் மாதிரி தான், பட் இது பர்சனலாகவும் ரொம்ப டைரக்டாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எலிஜி பொயட்ரி. இது ஒருத்தர் இறந்த பிறகு அவங்கள நினச்சி அவங்களோட லாஸு, துக்கம், தென் அவங்க கூட இருந்த மெமரிஸை எழுதுறது. இது ரொம்ப சோகமாகவும் டெட் பர்சனை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக பாஸ்டரல் பொயட்ரியை பற்றி சொல்கிறாரு. இது ரூரல் லைஃப்பை, கிராமப்புற வாழ்க்கையை, அதோட இயற்கை, அப்புறம் மேய்ச்சல் நிலங்கள், பாச்சர்ஸ் அதை பற்றி எழுதுவாங்க. இதில் மோஸ்ட்லி ரொம்ப அமைதியான இயற்கை சூழலையும் கால்நடைகள் மேய்ப்பவர்கள் அதாவது செப்பர்ட்ஸ் அவங்களோட லைஃப்பை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் போயமோட சப்ஜெக்ட் மேட்ரு தென் அதோட ஃபார்ம் வச்சு பண்ணியிருக்காரு. அடுத்து சிட்னி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மீட்டர் வேர்ஸ் ஃபார்ம்னா அது பொயட்ரிக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரெஸ் மாதிரி தான். அது ஒரு ஆர்னமெண்ட். டிலைட்ஃபுல் டீச்சிங்கும் வர்ச்சுவஸ் திங்ஸும் தான் ஒரு பொயட்ரிக்கு எசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குட் பொயட்ரிக்கு டிலைட்ஃபுல் டீச்சிங்கும் அதாவது சந்தோஷத்தையும், தென் வர்ச்சுவஸ் திங்ஸையும் அதாவது மற்றவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் மெனி ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பொயட்ரிக்கு வேர்ஸ் ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு தென் பொயட்ரியோட எசென்சியல் எலமெண்ட்ஸான டிலைட்ஃபுல் டீச்சிங்கையும் மாடல்ஸ் ஆஃப் வர்ச்சுவஸையும் விட்டுறாங்கன்னு சொல்கிறாரு. அவங்கள வெறும் வெர்சிஃபயர்ஸ்ன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், போயஸ்ன்னு சொல்ல முடியாது. ரைட்டர் செனோஃபன் ஒரு ஐடியல் எம்பையர், சிறந்த சாம்ராஜ்யம் பற்றி எழுதினார். ஹீலியோடோரஸ் ஒரு ஐடியல் லவ் பற்றி எழுதினார். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பொயட்ரியில் எழுதாமல் ப்ரோஸில் எழுதியிருந்தாலும் இவங்க ஐடியல் தாட்ஸை கொடுத்ததுனால இவங்கள போயட்ஸ்ன்னு சொல்லலான்னு சிட்னி சொல்கிறாரு. த்ரூ தீஸ் பாயிண்ட்ஸ் பொயட்ரிக்கு எசன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஃபார்ம் இல்லைன்னு சொல்கிறாரு. தென் சிட்னி பொயட்ரி அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு சிலபிளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த பொயட்ரியோட சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டிக்னிட்டி கிடைக்கணும்னு சொல்கிறாரு. பொயட்ரி அப்படிங்கிறது ஒரு நார்மல் பர்சன் பேசுகிற மாதிரி ரொம்ப கேஷுவலாகவோ இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாகவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதுதான் 14th பேராகிராஃபோட சம்மரி. 15th பேராகிராஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.